ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேம் போர்டு எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி. கார்ட்போர்ட் ஷீட்டில் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் கார்ட்போர்ட் ஷீட்டில் நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கூட எல்லா சைடுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ 2 சைடுமே வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த கோடு போட்டோம் இல்லையா, அது மேலே வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கேம் போர்டில் வந்து இது ஒரு கைப்பிடி மாதிரி வைக்கிறதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். கார்ட்போர்ட் ஷீட்டில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீசஸை மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். குட்டீஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிக்கலாம். ராஃபிதா, ஷர்விகா, தமிழ்செல்வி, புவனா, சிரஞ்சீவி, அருள்செல்வன், தேஜாஸ்ரீ, அனுஸ்ரீ. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் யாருக்காவது ஹாய் சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் நேம் சென்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கட் பண்ண கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து தனியாக வச்சுருங்க. அதே சைஸில் இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து மேலே வச்சு பாருங்கள். அந்த உள்ளே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நீங்கள் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து நான் வந்து ஒரு 4 சைடுமே வந்து கோடு மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம ரவுண்டாக குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து வரையணும். இது வந்து நம்ம கோலிகுண்டு கேம் மாதிரி தான் விளையாட போகிறோம். ஸோ என்கிட்ட இருக்கிற கோலிகுண்டு வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால சின்ன சைஸ் காயின் வச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட வந்து சின்ன சைஸ் காயின் இல்லை அப்படிங்கிறனால நான் கைட்டே வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி வரைஞ்சதுனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹோல் போடும்போது கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வரல. உங்கள்கிட்ட வந்து சின்னதாக காயின் இருந்ததுன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நீட்டாக பண்ணிக்கோங்க. எல்லா இதுலேயுமே ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து நான் ஒரு சார்ட் பேப்பர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாமே தெரியும். ஒட்டினதுக்கப்புறமா அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம மறுபடி இந்த சைடு வந்து நம்ம ஹோல்ஸை வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி வச்சிடலாம். க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வழியாக நம்ம மறுபடியுமே அதை நம்ம அழுத்தினோம் அப்படின்னா முன்னாடி வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் நல்லாவே தெரியும். இதே மாதிரி எல்லா இதுவுமே நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸில் எல்லாத்துலேயுமே நான் ரவுண்டாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் தெரியணுங்கிறதுக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து இதோட ஃபிட் பண்ணணும். இதில் வந்து நான் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை அடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம க்ளூ யூஸ் பண்ணி அது மேலே வந்து ஒட்டி வச்சிடலாம். இப்போ இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து நம்ம அதோட சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த கேம் போர்டை எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளிட்டர் செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன்.
ரொம்பவே சிம்பிளாக கேம் போர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து அந்த சென்டரில் இருக்கிற ஹோல்ஸ் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கோலி குண்டு இருந்துச்சு, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கேம் விளாட போகிறோம். அந்த கோலி குண்டை வந்து இந்த அட்டையில் போட்டுட்டு நம்ம அப்படியே ஷேக் பண்ணும்போது அந்த கோலி குண்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் போய் அது போய் செட் ஆயிரும். இதுதான் அந்த கேமு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக இருக்கும், விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண கேம் போர்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அழகாக போய் அந்த கோலி குண்டு போய் அந்த ஹோல்ஸில் போய் செட் ஆயிடுச்சு. இந்த கேம் போர்டை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.